தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். ஒரே ஒரு சொல் இந்த உலகத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கும், புத்துணர்ச்சியை உண்டாக்கும், விழிப்புணர்வை உண்டாக்கும் அப்படின்னா அந்த சொல் குரு. அப்படிப்பட்ட குருநாதருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய, நன்றி சொல்லக்கூடிய, அவரை போற்றி புகழக்கூடிய ஒரு நல்ல திருநாள் இந்த குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமால ஒரு குருநாதர் என்ன எதிர்பார்ப்பாரு, அவரோட மனநிலை எப்படி இருக்கும், ஒரு சீடன் என்ன பண்ணணும், உயிரோட ஒரு குருநாதர் இருந்தாருன்னா அவர்கிட்ட அந்த சீடன் எப்படி மரியாதையா நன்றி உணர்வை போற்றி புகழ எப்படி சொல்லணும், ஒருவேளை குருநாதர் சமாதியா இருந்தாருன்னா அவர்கிட்ட அவர் என்ன மாதிரி முறைகளை பண்ணணும், சீடனோட மனநிலை எப்படி இருக்கணும், சீடன் என்ன கேட்கணும், என்ன முறைகளை ஃபாலோ பண்ணணுங்கிற முழு விவரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல குருநாதரோட எதிர்பார்ப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு குருநாதருக்கும் தன்னோட சீடன் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றுமே இருக்காதுங்க. ஆனால் எல்லா குருமாரும் தன்னோட சீடன் கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பார்ப்பாங்க. என்ன தெரியுமா? தான் கற்றுக் கொடுத்த விஷயத்த எந்த ஒரு சீடன் ரொம்ப ஆத்மார்த்தமா, பயபக்தியோட, மரியாதை உணர்வோட, ஒரு இறைத்தன்மையோட அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு, குரு பார்க்குறாரு பார்க்கல, அவர் தொடர்பில் இருக்கும் இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி அதை ரொம்ப சிறமேற்கொண்டு யார் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்க குருநாதருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குருநாதர் உங்களை பரு உடம்பை பார்க்கறத விட உங்களோட உள்தன்மையை ரொம்ப ஆழமாக பார்ப்பாரு. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம குருநாதரை போய் பார்த்துட்டு வந்துட்டா மட்டும் போதும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பயிற்சியுமே பண்ணாமல் இருக்கிறீங்க, எந்த சாதனாலையும் ஈடுபடாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குருநாதரை அடுத்த முறை போய் பார்க்கும்போது கண்டிப்பாக குருநாதருக்கு அது தெரியும். அவரை நம்மளால ஏமாற்றவே முடியாது. முதல் விஷயம். ஸோ இப்போ குருநாதரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு சீடன் இந்த தன்மையில் இருக்கணும், அவன் சீடத்தன்மையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ குருநாதர் என்ன சொன்னாலும் அதுக்கு அவன் தயாராக இருக்கணும். சரி, இந்த சீடத்தன்மை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சீடன் குருநாதருக்குன்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம முதல்ல இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்போ உங்கள் குருநாதர் உயிரோடு இருக்காரு, அதாவது பரு உடம்புல இருக்காரு அப்படின்னா, அவர் கொஞ்சம் மாடர்ன் வேர்ல்டில் இப்போ கலியுகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் என் குருநாதர் கூட ஃபோனில் பேசுவேன் சார், அவருக்கு நான் மெசேஜ் அனுப்புவேன், அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு மட்டும் எந்த குருநாதருக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்புறதோ கால் பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது குருநாதர் அதை ஒரு மேம்போக்காவும் ஒரு யதார்த்தமாகவும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சீடனா இது ரொம்ப தப்பான விஷயம் நான் சொல்லுவேன். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா, உங்கள் குருநாதர் உயிரோட இருந்தார், பரு உடம்புல இருந்தாருன்னா அவரை நேரடியாக போய் சந்திக்கிறது தான் இந்த குரு பூர்ணிமாவில் நீங்கள் உங்கள் குருநாதருக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய மரியாதை செலுத்துதலும் அவருக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கடமையாக இருக்கும். சார், எங்கள் ஊர் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது சார், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், என் குருநாதரை போய் பார்க்க முடியாது, என் குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படி. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் சூழ்நிலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, சரிங்களா? வருஷத்தில் ஒரு நாள் தான் குருவுக்காக நம்ம செலவு பண்ண போகிறோம், ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு சீடன் குருவை நோக்கி வர்றான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான சீடனாக இருப்பான். சரி, குருநாதர் கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்குவார். ஐயோ, அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க, வர வேண்டாம் அப்படின்னு யதார்த்தமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சீடன் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நான் குருநாதரை போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தால் அவன் தான் உண்மையான சீடனாக இருப்பான். நான் சொல்கிறது இந்த கலிகாலத்தில் சொல்கிறேன்.
ஒரு குருநாதரை போய் பார்க்கறக்கே இவ்வளோ சங்கடப்படுற சீடனால எப்படி குருநாதர் சொல்லி கொடுத்ததை கேட்க முடியும்? நீங்க இதை வேற சென்ஸ்ல தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி போய் பார்க்க முடியும், இதை கூட புரிஞ்சுக்க மாட்டாரெல்லாம் கேட்காதீங்க. இதை கூட பண்ண முடியாத சீடனால வேற எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுங்கிறதா என்னோட தாழ்மையான கருத்து. சரி, ஒருவேளை குருநாதர்கிட்ட அப்படி நம்ம போனோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிரோட இருக்கிற குருநாதர்கிட்ட போனீங்க அப்படின்னா மலர்களை எடுத்துட்டு போங்க, அவர்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, அவரு கூட உட்காருங்க, அவரை பாருங்க. நீங்க கொண்டு போன மலர்களை அவரோட பாதங்கள்ல போடுங்க, அவர் பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்க குருநாதர் கேட்டா நீங்க குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி, உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்க இருப்புல இருந்துட்டு போறேன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, உங்க குருவோட மனம் மகிழும். அதுவும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமியில நீங்க என்ன விஷயம் பண்ணினீங்களும் அது ரெட்டிப்பாவும் 3 மடங்காவும் பெருகும். உங்க குருநாதரோட மனநிலை ரொம்ப சாந்தமா, பொறுமையா, அமைதியா, தன்மையில இருக்கும். இந்த சமயத்துல நீங்க போய் அவர்கிட்ட எனக்கு ஒன்றும் வேண்டாம் குருவே, உங்க அன்பு, உங்களோட ஆதரவும், உங்களோட பரிவும், உங்க கருணை மட்டும் எனக்கு இருந்தா போதும் சாமின்னு நீங்க கேட்கக்கூடிய விஷயம் அவருக்கு ரொம்ப 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 ஆனந்தத்தையும் அன்பை கொடுக்கும். அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணணும்னு மனதில் பிளான் பண்ணி வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதுக்கு மேல நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாத பூஜை பண்ணலாம். அது ஒவ்வொரு சீடனை பொறுத்த விஷயம். பாத பூஜை பண்ணலாம், குருநாதரை நமஸ்கரிக்கலாம், அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். ஆனா அவங்கெல்லாம் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சீடனா நீங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அவ்வளவு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா அவரோட இருப்புல இருந்துட்டு வரணும். இதுதான் குரு பருவுடல்ல இருந்தா நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இல்ல சார், குரு பருவுடல் இல்ல, அவர் ஜீவ சமாதி ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜீவ சமாதிக்கு நீங்க போகணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் குருநாதரோட ஜீவ சமாதிக்கு போவேன். அவரோட உடலை எங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அமைதியா போய் உட்காரணும். அவரோட ஜீவ சமாதி இருக்கிற எந்த திசையில வேணா நீங்க உட்காரலாம். ஏன், அவரோட ஜீவ சமாதிக்கு வெளியில கூட நீங்க வந்து உட்காரலாம். தனிமையில பின்னாடி பக்கம் உட்காரணும், முன்னாடி பக்கம் உட்காரணும், சைடுல உட்காரணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் குருநாதருக்கு கிடையவே கிடையாது. ஒரு ஜோதிவை ஏற்றி வைக்கிறோம், ஒரு விளக்குல தீபத்தை ஏற்றி வைக்கிறோம், அது எந்த டைரக்ஷன்ல ஒளி கொடுக்குது, எல்லா டைரக்ஷன்ல வியாபிச்சு இருக்கிற மாதிரி ஒரு குருநாதரோட சக்தி, அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சிருக்கும். அதனால நீங்க அவரோட இருப்புல அந்த ஜீவ சமாதியில போங்க. முடிஞ்ச வரைக்கும் மலர்களை வாங்கிட்டு போங்க, அவங்களோட ஜீவ சமாதி மேல மலர்களை போடுங்க, அங்க உட்காருங்க. யாரு கூடயும் பேசாதீங்க. அன்னைக்கு அந்த ஜீவ சமாதியில அன்னதானம் கொடுத்தாலும் சரி, அங்க போய் சாப்பிட்றதோ இல்ல பேசுறதோ எதுவுமே பண்ணாதீங்க. மௌனமா இருங்க. இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க எந்த டைம்ல வேணா போலாம். சார் நான் காலையில போலாமா, மத்தியானம் போலாமா, இல்ல நைட் பௌர்ணமி அப்ப போலாமா, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த நாள் நீங்க அந்த ஜீவ சமாதியில போய் அமைதியா உட்காருங்க. உங்களோட பிராணனும் அவரோட பிராணனும் ஒரு 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 ஈடுபாடுக்கு வரும், ஒரு கோயின்சைடுக்கு வரும். அதுதான் நீங்க பண்ணக்கூடிய விஷயம். அப்ப நீங்க அங்க போய் என்ன பண்ணணும், சார் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சுவாசத்தை கவனிங்க. நீங்க வாசியோகம் தெரிஞ்சவங்களா இருந்தா வாசியோகம் பண்ணுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எழுந்து வரும்போது நீங்க வஜ்ராசனத்துல முட்டி போட்டு உட்கார்ந்து நீங்க இந்த மாதிரி கையை வச்சு உங்களோட இந்த கட்டை விரல்கள் ரெண்டும் உங்களோட புருவ மத்தி இது பாருங்க, இந்த இடத்துல டச் பண்ற மாதிரி இப்படி வச்சு நான் அப்படி சைட்ல நின்று காமிக்கிறேன். இப்படி குனிஞ்சு 3 தடவை வாசிவை மெதுவா எடுக்கணும், மெதுவா உறிஞ்சு மெதுவா ஊதணும். அதுக்கப்புறம் சாஷ்டாங்கமா வணங்கிட்டு, குருவே நீங்க எனக்கு உங்களோட பையன் நான், உங்க குழந்தை நான், நீங்க எனக்கு என்ன கொடுக்கணுமோ நீங்க கொடுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதை நான் வாங்கிக்கிற சாமின்னு சொல்லிட்டு, எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அதை சமாளிக்கிற மனசையும் தைரியம் கொடுங்க சாமின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பேசாம நீங்க உங்க வீட்டுக்கு போயிருங்க. அந்த நாள் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாள் முழுவதும் மௌனத்திலிருந்து அடுத்த நாளைக்கு நீங்க புறப்பட்டு போங்க. இதுதான் ஒரு குருநாதர் ஜீவ சமாதி அடைஞ்சிருந்தாரு, அங்க போய் பண்ண வேண்டிய வேலை. ஒருவேளை சார் நான் எங்கேயும் போக முடியாது, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உபாயம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்குது. உங்க வீட்டில் குருநாதரோட போட்டோ இருந்துச்சுன்னா உங்க வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லாத ஒரு நல்ல இடங்கள்ல ஒரு வெள்ளை வஸ்திரத்தை விரிச்சுக்கோங்க. ஒரு வேட்டியை 4 மடிச்சு நல்லா விரிச்சு குருநாதரோட போட்டோ அதில் வச்சிருங்க. வச்சுட்டு அந்த போட்டோ மேலையும் அந்த போட்டோக்கு முன்னாடி மலர்களை போடுங்க. ஒரு விளக்கு எடுத்து வச்சு ஏற்றி வைங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்களும் வெள்ளை வஸ்திரம் போட்டு வடக்கு நோக்கி அவரை பார்த்து உட்காருங்க. உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து நீங்க தியானத்துல உங்களுக்கு என்ன பயிற்சி தெரியுமோ அந்த பயிற்சியில தியானத்துல அமைதியா உட்காருங்க. அந்த தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்களை திறந்து அந்த உருவத்தை, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அந்த உருவத்தை பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. அது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சாஷ்டாங்கமா அந்த போட்டோக்கு முன்னாடி வணங்கிட்டு அதுக்கப்புறம் கைகளை இந்த மாதிரி வச்சு குனிஞ்சு 3 தடவை வாசி பண்ணிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வாங்க. நீங்க இதுல ஒரு பூஜை புனஸ்காரம், அவருக்கு பால் வைக்கணுமா இது வைக்கணுமா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை.
இந்த பதிவு முடிகிற ஓரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சீடன் தன்னோட குருநாதனை கும்பிடுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த விதமான ஒரு ரிச்சுவல்ஸும் கிடையாது. இப்படிதான் நான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் இந்த பதிவு முடிக்கிறப்ப இந்த விஷயத்த சொல்றேன்னு தெரியுங்களா? கண்ணப்ப நாயனாரோட கதை நம்ம கேட்டிருக்கலாம். ஸோ அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எப்படி வேணா விஷயம் இருக்கலாம் குருநாதர்கிட்ட. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த பதிவு முடிக்கிறேன். உங்க குரு கிட்ட மட்டும்தான் நீங்க உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்ட முடியும். உங்க குரு உங்ககிட்ட எல்லா உறவு முறையிலும் இருப்பாரு. அண்ணனா இருப்பாரு, தம்பியா இருப்பாரு, லவ்வரா இருப்பாரு, கணவனா இருப்பாரு, மனைவியா இருப்பாங்க, கடவுளா இருப்பாங்க, மண்ணா இருப்பாங்க, மடுவா இருப்பாங்க, மலையா இருப்பாங்க, மரமா இருப்பாங்க, பறவையா இருப்பாங்க. இந்த ஒரு தன்மை உங்க குருநாதர் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட குருநாதருக்கு நம்ம என்ன திருப்பி பண்ண முடியும், நம்ம என்ன கைமாறு பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாள். நான் எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நீங்க சீடனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உலகமே குரு பூர்ணிமாவை செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம குருநாதருக்கு கௌரவப்படுத்துறதுக்கும், அவரை அங்கீகாரப்படுத்துறதுக்கும், அவரை பெருமைப்படுத்துறதுக்கும், அவரோட நாமத்தை உச்சரிக்கிறதுக்கான நமக்கான நாள். அதனால ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த விஷயத்த மறக்காம பண்ணுங்க. இதை தாண்டி ஜென்ரலா நமக்குன்னு ஒரு குருநாதர் இருப்பாங்க, அதாவது ஒரு 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 ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க. அவங்களும் நீங்கள் எப்போ போல போய் எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து மரியாதை கொடுத்துட்டு பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். அதை அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது நான் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் சொல்கிறேன். எல்லாருமே நமக்கு குரு. ஒரு பாட்டு கற்றுக் கொடுக்குறவங்க, ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க, ஒரு வீணை வாசி எல்லாமே நமக்கு குரு. அவங்களும் போய் நீங்கள் இந்த நாளில் அவங்கள நேரடியாக போங்க. அவங்க பருவுடல் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு மறுபடியும் இதை நான் விஷயத்தை சொல்கிறேன், மெசேஜ் அனுப்புறது, கால் பண்ணுறது, இதை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அது நீங்கள் குருவை அவமதிக்கிறதுக்கு சமானம். உங்கள் குருநாதர் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் இந்த நாளில் மட்டும் அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். குருநாதர் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கட்டும், உங்க ஞான நிலையை மேல்நிலைக்கு கொண்டு வரட்டும். உங்களுக்கு என்ன தேவைன்னு குருநாதர் அறிவார், அவர் உங்களை வழி நடத்துவார். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.